உலகின் சில பகுதிகளில் குறிப்பாக சில பழங்குடியினரிடையே அழகுக்கான அவர்களின் வரையறை மிகவும் வித்தியாசமானதாக இருந்து வருகிறது. எத்தியோப்பியாவின் ஓமா பள்ளத்தாக்கு பகுதியில் வசிக்கும் முர்சி பழங்குடியினர் மிகவும் இரகசியமான மற்றும் பழமையான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடியின பெண்கள் தங்கள் உதடுகளில் ஒரு களிமண் தகட்டை செருகுவதன் மூலம் தங்கள் அழகை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இது அவர்களின் உடல் வலிமை, தைரியம் மற்றும் அவர்களின் பழங்குடியின கலாச்சாரத்தின் மீதான மரியாதையை பிரதிபலிக்கிறது. பெண்கள் பருவ வயதை அடையும் போது கீழ் உதட்டில் ஒரு சிறிய அளவில் வெட்டப்படுகிறது. பின்னர் களிமண் கட்டிகளால் ஆன ஒரு சிறிய வட்டத்தட்டு செருகப்படுகிறது. காலப்போக்கில் அது பெரிதாகி உதடுகளும் பெரிதாகி விடுகிறது. தட்டுகள் இறுதியில் பல அங்குல நீளத்தில் செருகப்பட்டால் அந்த பெண் பழங்குடியினரின் மிக அழகானவர்களில் ஒருவராக கருதப்படுகிறாள், காட்சி அளிக்கப்படுகிறாள். காலப்போக்கில் அது பெரிதாகி உதடுகளும் பெரிதாகி விடுகிறது. இந்த பழங்குடியின மக்கள் வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்ளாமல் தங்கள் பாரம்பரிய வாழ்க்கை மரபுகளையும் வாழ்க்கை முறையையும் பாதுகாத்து வருகின்றனர். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அவர்களின் முக்கிய வாழ்வாதார ஆதாரங்களாக இருந்து வருகின்றன. அவர்கள் தங்கள் செல்வத்தின் அடையாளமாக பசுக்களை மிகுந்த மரியாதையுடன் மதித்து நடத்துகிறார்கள். ஒரு குடும்பத்தில் உள்ள பசுக்களின் எண்ணிக்கையை பொறுத்தே அவர்களின் சமூக பொருளாதார அந்தஸ்து தீர்மானிக்கப்படுகிறது. திருமணங்களின் போது மணமகளுக்கு வரதட்சணையாக பசுக்களை வழங்குவதும் ஒரு பழங்கால வழக்கமாக உள்ளது. இந்த முர்சி பழங்குடி மக்கள் தங்கள் நில எல்லையை பாதுகாப்பதற்கு எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதனால் அவர்கள் ஆபத்தான பழங்குடிகளாகவும் கருதப்படுகிறார்கள். உடலில் முக்கிய பாகத்தை வெட்டி கொள்ளும் பழங்குடி பெண்களின் வாழ்க்கை முறை வித்தியாசமானது என்பது உலக அரங்கில் பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.